15 வயசு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் போற மாணவி தன்னுடைய சொந்த தாய் தந்தையை ஏமாத்தி செய்த மோசமான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன நடந்திருக்குண்டா, அந்த 15 வயசு இருக்கக்கூடிய மாணவியினுடைய தாய் தந்தை குடும்பம் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில விசாரணை நடக்குது. அந்த விசாரணையின் அடிப்படையில் இப்ப தற்போது ஒரு 15 வயசு இருக்கக்கூடிய மாணவன், பள்ளிக்கூடம் போற மாணவனை கைது செய்யக்கூடிய நிலைமையில விசாரணை நடந்து கொண்டிருக்குது. இதனுடைய முழுமையான விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதுக்கு முதல் தன்னுடைய 15 வயசு இருக்கக்கூடிய மாணவியினுடைய அம்மா அப்பா தன்னுடைய மகள் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த மகளை படிக்க அனுப்புனா அந்த மகள் தன்னுடைய அம்மா அப்பாவையே ஏமாத்திருக்காங்கன்றா எப்படி ஒரு சமுதாயம் எப்படி நடக்குதுன்னு. அதனால பெற்றோர்களே கடும் கவனமாகவும் உங்களோட பிள்ளைகளை நீங்க இந்த கண்ணுக்குள்ள விளக்கெண்ணெயை ஊத்தி பாதுகாக்கிறன்னு சொல்லுவாங்க, அது போல பாதுகாத்தா மட்டும்தான் இந்த சமுதாயத்திலிருந்து பாதுகாக்க முடியும். என்ன நடந்திருக்குன்றால், புத்தளம் என்ற மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு குடும்பம், இந்த 15 வயசு இருக்கக்கூடிய மாணவியினுடைய குடும்பம் ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில காவல்துறை விசாரணைகளை செய்யறாங்க. இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கிறது என்னன்னு பார்க்க போனா, ஒரு பாடசாலையில அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பாடசாலையில இவங்களோட இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். அதனாலதான் பாடசாலையினுடைய பெயர் இவங்களோட பெயர் சரியான விபரத்தை சொல்லாம நான் கதைக்கிறேன். ஆனா என்ன நடந்திருக்குண்டா, அந்த அந்த ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய பாடசாலையில 15 வயசு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் போற மாணவிய 15 வயசு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் போற மாணவனும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அப்ப படிக்கும் போது அவங்க 2 பேரும் நல்ல நட்பா பழகுறாங்க. அதன் அடிப்படையில் அந்த நட்பு வளர்ந்து வளர்ந்து 2 பேரும் காதலிக்க தொடங்குறாங்க. காதலிச்சு பல நாளா காதல் மலர்ந்து நல்ல மலர்ந்து ஒரு கட்டத்துல 2 பேருமே ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. என்னென்றால், இப்படியே ஸ்கூல்ல நாங்கள் காதலிச்சு சரி வராதுன்னு வெளியே 2 பேருமே வெளியே எங்கேயாவது போகணும், 2 பேரும் எங்கேயாவது சுத்தி திரியணும் ஒரு ஐடியாவுக்கு வந்ததன் பிற்பாடு அந்த மாணவன் எப்படியாவது எதையாவது ஒரு பொய்யை சொல்லி போட்டு வந்துருவான். ஆனா அந்த மாணவி என்ன பொய் சொல்றதுன்ற திட்டம் போட்டு பொய் சொல்ல தேவையில்ல, ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு வாரன்னு சொல்றதை ஒரு பிளானா போடுறாங்களா. அப்ப என்ன நடந்திருக்குண்டா, அந்த மாணவி 15 வயசு இருக்கக்கூடிய மாணவி தன்னுடைய அம்மா அப்பாட்ட ஸ்கூல் போறேன் பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூட யூனிஃபார்மோட பள்ளிக்கூடம் போய் இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னண்டா, பள்ளிக்கூடம் அவங்க போகல. இது போன மாசம் நடந்திருக்குது. பள்ளிக்கூடம் போகாம பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த யூனிஃபார்ம் அகற்றி போட்டு வேற கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த மாணவனும் மாணவிய ஒரு மோசமான இடத்துக்கு போறாங்க. மோசமான இடத்துக்கு போய் 2 பேருமே பாலியல் ரீதியான மிகப்பெரிய தவறான செயற்பாடுல ஈடுபட்டு மறுபடியும் யாருக்குமே தெரியாம 2 பேருமே வீடு சேர்ந்துடுறாங்க. அதன் பிறகு மறுபடியும் அவங்க வளமை போல ஸ்கூலுக்கு போறாங்க. இந்த விஷயம் பள்ளிக்கூட நிர்வாகத்துக்கோ 2 குடும்பத்தினுடைய தாய் தந்தைக்கோ யாருக்குமே தெரியாது. இவங்களா சொன்னா மட்டும்தான் தெரியும், மற்றபடி யாருக்குமே தெரியாது. அதன் பிறகு இவங்க மறுபடியும் காதல் பயணம், இவங்க 2 பேரோட பயணமும் போகுது. ஒரு கட்டத்துல அந்த 15 வயசு இருக்கக்கூடிய மாணவிய இந்த மாணவனுக்கு இந்த காதல் ஒரு பிரேக்கப் கொண்டு வருது. ஏதோ ஒரு கருத்து முரண்பாடோ ஏதோ ஒரு காரணத்தாலே முரண்பாடு கொண்டு வருது. அதே சமயத்துல அந்த 15 வயசு இருக்கக்கூடிய மாணவன் எல்லா வேலை எல்லா அலுவலும் முடிஞ்சிருச்சு தானே, இனிமே என்னத்துக்கு தேவன்ற ஒரு மனநிலைக்கு வந்தானோ என்னமோ தெரியல, 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகுது. அதன் பிறகு இந்த மாணவி என்ன செஞ்சிருக்காங்கடா, இப்ப இவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன், ஒரு கவலையோடு வரும். எப்படியுமே ஒரு பிரேக்கப் காதல் முறிவொண்டு வந்தா அது மிகப்பெரிய ஒரு மனக்கவலை ஒன்று வரும். அப்ப வீட்டுல இவங்க என்ன செஞ்சிருக்காங்க என்றால், கவலை துன்பம் போல சாப்பிடாம ஒரு கவலையான ஆள் போல பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் போகாம இப்படி இருந்திருக்காங்க. அதன் பிறகு அம்மா என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த கவலையினுடைய உச்சம் தாங்க முடியாம பிரேக்கப் ஆகியிருக்கேன்னு தாங்க முடியாம அதன் அடிப்படையில தாயிடம் சொல்லி இருக்கிறாங்க குடும்பத்திட்ட, நான் இப்படி ஒரு நபரை காதலிச்சினான், இப்படியெல்லாம் நடந்தது. அந்த நபர் அந்த மாணவன் என்னுடைய காதலன் என்னை ஏமாத்திட்டு என்னைய அப்படியே கூட்டி கொண்டு போய் இப்படிலாம் பாலியல் ரீதியாலாம் வேலைகள்லாம் செய்து கடும் மோசமான செயலெல்லாம் செய்து என்னைய ஏமாத்திட்டேர் அப்படின்ற மாதிரிக்கு ஒரு விஷயத்தை குடும்பத்திட்ட சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு குடும்பம், நாங்கள் சும்மா விடுவோமா, அவனோட செயற்பாடை பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. அதன் பிறகு போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, இப்படி ஒரு மாணவன் எங்களோட மகளை ஏமாத்திட்டே பாலியல் ரீதியா துஷ்பிரயோகம் பண்ணிருக்கேன்ற மாதிரி ஒரு புகார் ஒன்றை கொடுத்துருக்காங்க. ஆனால் அது உள்ளுக்கு இருக்கிற இவ்வளவு விஷயத்தையும் சொல்லல, புகார் மட்டும் இப்படி பாலியல் ரீதியா துஷ்பிரயோகம் பண்ணிருக்கேன் என்று கொடுத்துருக்காங்க. ஆனா அதன் பிறகு காவல்துறை கடுமையாக என்ன ஏதென்று முழுமையா விசாரணையை நடத்தி இருக்காங்க. விசாரணை நடத்தியதன் பிற்பாடு தான் தெரிய வந்திருக்குது, 2 பேருமே பள்ளிக்கூடம் போற மாணவிகள், அவரும் மாணவர், 2 பேருமே காதலிச்சிருக்கிறாங்க. காதலிச்ச அந்த காதல் நட்பு காதலா மாதிரி காதல் அதுக்கும் அடுத்த கட்டம் போய் மிகப்பெரிய பாலியல் ரீதியான தவறு செய்திருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டியது என்னென்றால், இந்த மாணவி
ஒரு தாய் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தன்னுடைய மகளை ஒரு நல்ல ஒரு நபரா அந்த சமுதாயத்துல உருவாக்கணும்னு எவ்வளவு அர்ப்பணிப்பு எவ்வளவு தியாகத்தை பண்ணி ஒரு பாடசாலைக்கு தன்னுடைய மகளை அனுப்புவாங்க. ஆனா அதை கொஞ்சம் கூட யோசிக்காம, அதுவும் 15 வயசுன்றா சிறுவர்கள் என்று சொல்லலாம். அப்ப அந்த தவறை செய்து வாழ்க்கையை துளைச்சி போட்டு ஒரு இறுதி கட்டத்துல வந்து குடும்பத்திட்ட அதையும் முழுமையாக சொல்லாம ஒரு பாலியல் ரீதியா வந்து என்னைய தவறா பயன்படுத்தி இப்படியெல்லாம் வந்து என்னை ஏமாத்திட்டேன்ற ஒரு குற்றச்சாட்டு மாதிரி சொல்லி அதன் பிறகு அந்த விஷயம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ்ல விசாரிச்சு தான் முழுமையான விஷயம் வெளியே வந்திருக்கு. இப்ப இந்த விசாரணையினுடைய இறுதி முடிவு எப்படி இருக்குன்ற கிட்டத்தட்ட அந்த மாணவனை கைது செய்யக்கூடிய லெவல்ல இருக்குது. ஆனா உண்மையாகவே இதன் அடிப்படையில் பார்த்தா 2 பேர் மீதும் தவறு இருக்கு. என்னைய பொறுத்த மட்டும் 2 பக்கமும் தவறு இருக்குது. மாணவனை மட்டும் கைது செய்யறது ஒரு நீதியாக இருக்காது. ஆனா இலங்கை சட்டத்தின் படி சில விஷயங்கள் பெண்களுக்கு முன்னுரிமை இருக்கு. ஆனா அதுக்காக பெண்கள் வந்து தவறு நல்லவங்க நான் சொல்ல வரல. ஆனால் 2 பேருமே ஒத்துழைச்சி 2 பேருமே உடன்பட்டு தான் செய்திருக்காங்க. ஆனா 2 பேரினுடைய வயது மிக மிக சின்ன வயசு. ஆனா நான் இப்ப சொல்ற விஷயம் என்னென்றால், பெற்றோர்களே, தாய் தந்தையரே, அம்மா அப்பாவே, உங்களோட பிள்ளைகள் நீங்கள் எவ்வளவு நம்பிக்கை உங்களோட பிள்ளைகள் மீது வச்சிருந்தாலும் அன்பு பாசம் எப்படி நீங்க பாதுகாத்தாலும் நீங்க அவர்கள் ஒரு சரியான எதிர்காலம் உருவாகிற வரைக்கும் மிக சந்தேக பார்வையோட தான் பார்க்கணும். இல்லைண்டா நாளைக்கு ஒரு விஷயம் கூட கைமீறி போனதுக்கு பிற்பாடு என்னதான் கத்தி அழுது புலம்பி என்னதான் முயற்சி செய்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால டியூஷனுக்கு அனுப்பினாலோ ஸ்கூலுக்கு அனுப்பினாலோ எங்க அனுப்பினாலோ கடும் கவனமாக நீங்க பாதுகாத்து கொள்ளணும். அதே சமயத்துல பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள், அதிபர்கள், பாடசாலை நிர்வாகம் பிள்ளைகள் படிக்கிறாங்களா, அதை மீறி ஏதாவது போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுறாங்களா, வேற ஏதாவது தவறான காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடுறாங்களா, என்ன ஏது நடக்குதுன்றதை பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதிபர்கள், பாடசாலை நிர்வாகம் அனைவரும் அதை கண்காணிக்கணும். இல்லைண்டா நாளைக்கு ஒரு தவறு நடந்தா அதன் பிறகு இப்ப இந்த தவறு நடந்திருக்கு. இப்ப 2 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாணவன் மாணவியின் ஒரு 15 வயசு இருக்கக்கூடியவங்க பாடசாலையுமே மாத்தி தன்னுடைய குடும்பத்தையுமே மாத்தி 2 பேருமே பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய பாலியல் ரீதியான ஒரு தவறு செய்திருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருக்குமே இந்த லவ்ன்றது பிரேக்கப் ஆகலண்டா இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, வெளியே வந்திருக்காது. நாளைக்கு வந்தாது அவங்க பிரெக்னன்ட் ஆகிய அந்த மாணவி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நிலைமையில வந்திருந்தா கூட அந்த அளவு வரும் வரைக்கும் தெரியாது. அதனால அந்த மாணவி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு அந்த சில பரிசோதனைக்காக வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது நாங்க வாழ்ற இந்த சமுதாயத்துல எல்லாருமே திரும்புற பக்கமும் யாரை நம்புறது இல்லை எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா இதுல ஒன்று மட்டும் நல்லா தெளிவா புரியுது. இதுல உண்மையா பாதிக்கப்படுறது யாருன்னு பார்க்க போனோம்டா மிகப்பெரிய துன்பமும் கவலையும் யார் அடைவாங்கன்னு பார்க்க போனோம்டா தாய் தந்தை. உண்மையாகவே அம்மா அப்பா படுற பாடு, அவங்களோட அர்ப்பணிப்பு, அவங்களோட தியாகத்துக்கு பக்கத்துலயும் நாங்க வர முடியாது. அவங்க இருக்கும்போது நாங்க எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு செய்ய மாட்டோம். ஆனா அவங்க இல்லாத காலத்துல அம்மா அப்பான்ட்டு நாங்கள் அழுது புலம்பி கொண்டிருப்போம். அதனால நான் என்ன சொல்றேன் என்றால், இந்த காணொலியை பார்க்கிற இளம் பிள்ளைகள், நீங்க உங்களோட அம்மா அப்பாவுக்கு உண்மையான அன்பு செய்யறீங்கடா நீங்க சரியான வாழ்க்கை உங்களுக்கு எதிர்காலம் உருவாகிற வரைக்கும் சிறந்த பொறுப்புள்ள பிள்ளைகளாக உங்களோட அம்மா அப்பாட மரியாதையை சமுதாயத்தை சீர்குலைக்காம சிறந்த பிள்ளைகளாக சிறந்த ஒரு பிரஜையாக வந்து வாழ்ந்தாலே போதுமம்மா. நீங்க வாழ்ற பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, டியூஷன் போற இடமா இருந்தாலும் சரி, நீங்க போற சமுதாயம் எந்த இடமா இருந்தாலும் நிறைய மனிதர்களை சந்திக்க நேரிடும். காதல் என்ற பாதை உங்களுக்கு உருவாகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. நிறைய போதைப் பொருள் என்ற பாதை உருவாகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக இருக்கணும். எது தவறு எது சரி என்று. நீங்க காதலிக்கிறத நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனா அதுக்கான காலம் இருக்கு, அதுக்கான நேரம் இருக்கு. நீங்க இப்ப இந்த 15 வயசுல நீங்க நல்ல ஒரு கல்வியை கற்று நல்ல ஒரு சிறந்த அறிவை பெற்று சிறந்த விஷயங்களை வந்து பாடசாலையில படிச்சு சிறந்த பிள்ளைகளாக வெளியே வரணும். இந்த சமயத்துல காதல் கத்தரிக்காண்டு போனால் சரி, அப்படியே ஒரு காதல் என்ற விஷயங்கள்ல ஈடுபட்டா கூட இப்படி பாலியல் ரீதியான தவறான பாதைகள் போற அளவுக்கு ஈடுபடக்கூடாது. பெற்றோர்களே, அம்மா அப்பாக்களே, உங்களோட பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கலண்டா வேற யாராலையுமே பாதுகாக்க முடியாது. மிக மிக கவனமாக பயணம் செய்ய வேண்டிய காலத்துல நாங்க இருக்கிறோம். கடவுள் தான் எல்லாரையுமே காப்பாற்றணும். நன்றி சொந்தங்களே, கவனமாக இருங்க.